பாத்தியா எப்படி பிடிச்சிட்டு போயிட்டுருக்காங்க நம்மளால். இதுதாங்க வெப்பலாம்பட்டியிலேருந்து வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த காளை, ரன்னிங் காளை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரன்னிங் காளை 65,000 சொல்லியிருக்காங்க. 4 பல்லுங்க. செம்மையாக இருக்கு. போடு போடு போடு. குடமாடு பிடி பாண்டிங்கிட்ட நல்ல மாடு. எப்படி இருக்கு பாருங்க, சூப்பரா. திட்டினா கூட விட மாட்டாங்கடா. பசு மாடுங்க, சென மாடுங்க. இந்த மாதிரி மாடுங்க நிறைய கிடைக்கும் வாணியம்பேட்டில். இந்த பசு மாடுங்க இந்த பொடையில் வந்து பார்த்திங்கன்னா கிடாரியும் வரும். இந்த மாதிரி பசு மாடுங்களில் அந்த சென மாடுங்களாம் இருக்கும். இல்லை செனை இல்லாமல் கூட வந்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நிறைய. சார் அப்படி எப்படி இருக்கு? சரிப்பா. எவ்வளோ சொல்லிருக்கீங்க? 45,000 சொன்னோம். பல்லு ₹45 சொல்லியிருக்காங்க. காளை வந்து நல்லா இருக்கு காளை. ऐसा नहीं हो अब लौड़ा बोले तो 30,000 ऐसा नहीं है. तू बोला तो 30,000 तो मैं मेरा हाथ में देता 5 का साल था. ஸோ இதுதாங்க காளை. 45,000 சொல்லியிருக்காங்க. ஏற்காலைங்க. ஆனால் சிங்கிளாக தான் கொண்டு வந்திருக்காங்க. வேணும்னா வாங்கி ஜோடி போட்டுக்கலாம். ஏய் ஏய் அப்படியே அப்படியே இந்த பக்கம் தலைகளே காமிச்சிட்டாங்க. இல்லை வேணாம் வேணாம், மேலே வந்துச்சு வச்சு ரொம்ப இல்லை வளர்ப்பு கன்றுங்க ஜம்மன் இருக்கு பாரு. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம திருப்பதி அண்ணா அவங்க டேடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி கன்றுக்குட்டி வந்து ஜம்முன்னு கொண்டு வந்திருக்காரு அண்ணன். நல்லா வளர்ப்பு கன்றுக்குட்டி. செம்மையாக இருக்குதுங்க கன்றுக்குட்டி. எப்படி ஒரு 50 ரூபா சொல்லுவாங்க கன்றுக்குட்டி பார்த்தோன்னா. நல்லா இருக்குங்க வளர்ப்பு கன்றுக்குட்டி, காளை கன்றுக்குட்டிங்க. இதே சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் கன்றுக்குட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பக்கமும் நம்ம திருப்பதி அண்ணா ஒரு ஜோடி கொண்டு வந்துருக்காரு. இதுவும் காளை கன்றுக்குட்டி தாங்க. கழுத்து சேர்த்து போடு. இதுவும் கண்ணுக்குட்டி நல்லா இருக்குதுங்க. லைட்டு
எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க கண்ணுக்குட்டி. சூப்பராக இருக்குது காளை கன்றுக்குட்டி. எங்கடா நீங்கள் நான் கேட்டேன் உன்னை சொன்னியா நீ? இது ஒன்றும் இல்லாத எப்படி நான் எப்படி போட முடியும்? வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னே வெளியே போடாதேண்ணா. நான் வேலையே கேட்கலையா அவங்ககிட்ட? இதுக்கு தாங்க சில பேர்கிட்டலாம் நம்ம பேசுகிறதே இல்லை. இதெல்லாம் பாருங்க வண்டி காலை தான், நல்லா பெரிய காலை. சிங்கிளாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இல்லை கம்மியாக தான் போகும் கொஞ்சம் ரேட்டு. ஆனால் கேட்டினா கொஞ்சம் சரியான சேட்டை பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரத்தில். எவ்வளோ சேட்டை பண்ணுது வந்து படுத்துக்கிச்சு. சரியான சேட்டை பண்ணிச்சு. இங்கே இருந்துங்கெல்லாம் கலைக்கு விட்டுருச்சு அப்படியே. போட கன்றுங்க. இது பூபதியானது தான் கண்ணுக்குட்டி. நல்லா இருக்கு பாருங்க. இந்த கண்ணுக்குட்டி இப்போ தான் பிடிச்சிட்டு வந்தாங்களே. பிடிச்சிட்டு வந்தானே ஒரு ஆள் வந்து கேட்டாங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்பி சொல்லியிருக்காங்க. கண்ணுக்குட்டி நல்லா செம்மையாக இருக்கு, பெரிய கண்ணுக்குட்டி. பார்வை பார்த்தீங்களா அப்படியே இருக்க. இதுக்கு ஜோடி ஒன்று பிடிச்சிட்டு வந்திருந்தாங்க. அது எங்கே கட்டியிருக்காங்கன்னு தெரியல. பாயுதா பாயத்தில்லையா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது 2 கண்ணு ஒருத்தர் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ நிற்கிது இப்போ தான். சூப்பர் சூப்பர் சூப்பராக இருக்குது கண்ணுக்குட்டி. யாரா குத்தாரா குத்தாரா இப்படி இப்படி வாடா. இந்த பக்கம் இந்த பக்கம். ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் கேஸ். இன்றைக்கி வாணிமேடல் தான் நிற்கிறோம். ஸோ இங்கே நிற்கிதுங்க பாருங்க. இந்த காளை ரன்னிங் காளை. அது வெப்பலாம்பட்டிலேருந்து கொண்டு வந்து 65,000 அந்த ரேட்டு சொல்லியிருக்காங்க. 4 பல்லு காளைங்க. நல்லா செம்மையான காளைங்க. நல்லா தரமாக இருக்குது. பார்க்குறதுக்கே நல்லா ஹைட்டு, நல்லா தோரணையாக இருக்குது காளை. இன்னும் விற்பனை ஆளுங்க வாணிமேடி சந்தையில் தான் இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். நான் கேஸ். இன்றைக்கி வாணிமேடி சந்தையில் வந்திருக்கிற கன்றுகளை பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜோடி நின்றுட்டு இருக்குதுங்க. திருப்பதி ஜனங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இங்கே ஒரு ஜோடி, இதுவும் அவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க. 2 ஜோடி கண்ணுக்குட்டிங்க. இந்த ஜோடி நல்லா பொருத்தமான ஜோடிங்க, சூப்பரான ஜோடி. நல்லா அழகாக இருக்குது. வாங்கிட்டு போனால் வளர்ப்புக்கு நல்லா சுத்தமாக சுத்தமாக இருக்கும் கண்ணுக்குட்டிங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த காளை வந்து பார்த்தீங்கன்னா ஜவாதமல்லேருந்து கொண்டு வந்ததுங்க. நல்லா பாய்ச்சலான நல்லா மெர்சலான கண்ணுங்க. 2 பேர் பிடிச்சி கூட இப்போ பார்த்தீங்கன்னா அடங்கலைங்க. அது சரியான பாய்ச்சலாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே சந்தையாக கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா கலைக்கு விட்டுருச்சுங்க. அது இப்போ பாஞ்சு கொஞ்சம் டயர்டாகிட்டு இருக்குது. அதனால் அமைதியாக நிற்கிது. சரியான பாய்ச்சலுங்க. துரத்தி பாயுது. வாணிமேடி சந்தையில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த காளை தாங்க. இந்த காளை வந்து பார்த்திங்கன்னா 45,000 வந்து சொல்லியிருக்காங்க. 6 பல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லாவும் சுறுசுறுப்பாக இருக்குது. நல்லா ஒரு இடத்துல நிற்கல, ஆடிக்கிட்டே இருக்குது. ஆனால் வந்து ஒரு 45 ரூபா வந்து சொல்லியிருக்காரு. ரைஸ் பாருங்கள். இங்கே 3 நாட்டு மாடுங்க இருக்குது. ஒன்று வந்து காளை கன்றுங்க, 2 பசு மாடுங்க. நல்ல அருமையான ஜோடி.
அந்த அளவுக்கு நல்லா வந்து வாட்டமாக இருக்குதுங்க, செம்மையாக. நாட்டு மாடுகள்லாம் இப்போ தாங்க இருக்கும், ஒரு 1.5 லிட்டர் பால் கறக்கும். ஸோ இதுதான் சுத்தமான நாட்டு மாடுங்க. ஹைப்ரிடே எல்லாம் பார்த்தீங்கன்னா கிராஸ் பிடிங்கெலாம் 3 லிட்டர் 4 லிட்டரோட சொல்லுவாங்க, ஆனால் ஒரிஜினாலிட்டி இருக்காது அதில். ஸோ இதுதான் இந்த மாதிரி தான் இருக்கும் மாடுகள் பார்த்தீங்கன்னா, இந்த லெவலுக்கு தான் இருக்கும். லைவில் ஒரு காளை வந்து காமிச்சிருந்தோம், அது இந்த காளை தான். இது வந்து முடிஞ்சதுங்க, 30 ரூபாய்க்கு நான் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேங்க. இங்கே 2 சந்தைக்கறி ஹோட்டல் இருக்கும், இங்கே ஒரு சந்தைக்கறி ஹோட்டல் இருக்கா. ஸோ அந்த பக்கம் மொத்தம் 3 இருந்ததுங்க, இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2 தான் இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, அந்த பக்கம் ஒன்று இருக்குது. ஸோ இந்த பக்கம் ஒரு சந்தைக்கறி ஹோட்டல். வாணியம்படியிலும் வந்து சந்தைக்கறி ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடணுன்றவங்க சனிக்கிழமை கண்டிப்பாக வரலாம். இங்கே வந்து சனிக்கிழமை ஈவினிங் வரைக்குமே அந்த சந்தைக்கறி ஹோட்டலில் இருக்கும். ஸோ இங்கெல்லாம் உட்காந்து எல்லாம் சாப்பிட்ருக்காங்க பாருங்கள், எல்லாம் சந்தைக்கறி. சனிக்கிழமை இந்த ஹோட்டல் எல்லாம் ஃபுல்லாக களி சாப்பாடு கறி எல்லாமே வந்து கிடைக்கும். நீங்கள் ஆர்டர் பேரில் கூட வந்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்னதாக ஒரு போண்டா கடை ஒன்று இருக்கும். ஸோ போண்டா கடையாக இங்கே வந்து மஸ்ட்டாக போண்டா இருக்கும். இங்கே வந்து கயிறு கடை மட்டும் இல்லை, பனியன் செட்டி எல்லாமே வந்து இங்கே சேல்ஸு எல்லாம். இப்போது நம்ம வந்து இந்த ஹெச்எப் கண்ணு ஜெர்சி கண்ணெலாம் இருக்கிற இடத்துலேருந்து அப்படியே உள்ளே போகலாம். ஸோ அந்த பக்கம் நாட்டு மாடுங்கள்லாம் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டேன், இங்கே இந்த மட்டும் கவர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜெர்சி கண்ணுங்கள்லாம் நம்ம பார்க்க முடியும். அதே போல் எருமை கண்ணுக்குட்டிங்களாம் இங்கே வந்து ஒரு வியாபாரம் பாரு எப்படி. வியாபாரம் பரபரப்பாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு 4 எருமை கண்ணுக்குட்டி இருக்குதுங்க, அதுக்கு தான் வந்து வியாபாரம் வந்து போயிட்டுருக்கு. எல்லாம் ஒரு 10 ரூபாய்க்கு மேலே போவோங்க எப்படி பார்த்தோன்னா அந்த எருமை கண்ணுக்குட்டிங்கெல்லாம், ஏன்னா அந்த சைஸ் தான் இருக்குது. ஃபுல்லாக நம்ம ஜெர்சி கண்ணுக்குட்டி தான் இந்த ஏரியாவில் நிற்கிறது. ஜெர்சி ஹெச்எப் கண்ணுக்குட்டி தான் ஃபுல்லாக நிற்கும். எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரூபா போகும் இந்த கண்ணுக்குட்டிங்கெல்லாம். எப்படி இருக்கு பார்த்தா கண்ணுக்குட்டி கலரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 2 கண்ணுக்குட்டி. இந்த பக்கம் கண்ணுக்குட்டி அதெல்லாம் ஒரு 30-35 ரூபா சொல்லுவாங்க. சரியான கலரு கண்ணுக்குட்டியெல்லாம். என்னென்னலாம் செக் பண்ணுறாங்க, கழுத்தில் ஏதாவது கட்டி இருக்கா இல்லை எல்லாமே செக் பண்ணுறாங்க பாரு. எல்லாம் ஹெச்எப் கண்ணுங்க தான் ஃபுல்லாக, இதெல்லாம் ஹெச்எப் கண்ணுங்க தான். இந்த பக்கம் இருக்குது பாருங்க ஜெர்சி கண்ணுக்குட்டி.
இது கோவிந்தன் நான் கொண்டு 2 உருப்படி தான் வச்சுருக்காரு நினைக்கிறேன். என்ன இது சைஸு எவ்வளோ பெரிய சைஸில் இருக்குது. எல்லாமே ஒரு 3 மாடு வேறு லெவலில் சைஸ் இருக்குது. பெரிய பெரிய சைஸு அதெல்லாம் 25 லிட்டர் கறந்துங்க எப்படி பார்த்தாலும். ஏன்னா மாடலாம் எவ்வளோ போகும் இது நான் இந்த பெரிய மாடலாம் ஒரு பால்னா பாலெல்லாம் எவ்வளோ 20 தாராளமாக 20 கம்மியாக இருக்காது 20 இருக்கும். ஸோ 1 ரூபா சொல்லியிருக்காங்க அந்த மாடு. பெரிய மாடு பசு மாடு 20 லிட்டருங்க. 20 லிட்ரு ஒரு நாளைக்கு 20 லிட்ரு. சரியான சைஸுங்க. அதே போல் இங்கே ஒரு மாடு இருக்குது பாருங்கள். நல்லா இதுவும் நல்லா பெரிய மாடு. இதெல்லாம் இது எவ்வளோ ப்ரோ சொல்லியிருக்கீங்க? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? பால்னா பால் எவ்வளோ கறக்கும்? 22 லிட்டர் ஒரு நாளைக்கு. பால் வந்து பார்த்திங்கன்னா 22 லிட்டருங்க. கிட்டத்தட்ட 85,000 ரூபா சொல்லியிருக்காங்க. நல்லா லென்த்து பெருவெட்டான மாடு. எவ்வளோ லென்த்து இருக்குது தெரியுமா? அது வீடியோவில் பார்க்கறதுக்கு சின்னதாக தெரியுற மாதிரி தெரியும். ஸோ சரியான லென்த்து. இது நிற்கிறது எல்லாமே நல்லா பெரிய பெரிய மாடுங்க தான். வாணியம்பாடியில் வாணுங்கண்ணா. ஸோ இதுவும் பாருங்கள் 80 ரூபா 85 ரூபா இந்த மாதிரி ரேட்டு போதுங்கண்ணா. இந்த மாதிரி பெரிய பெரிய மாடுங்கள்லாம் பார்த்தோன்னா மாடு பார்த்துங்க. பால் கறந்தே வாங்கிட்டு இருக்காங்க. இல்லை செக் பண்ணி வாங்குறாங்க பாருங்கள். பால்லாம் கறக்குது சூப்பராக கறந்துட்டுருக்கு. எத்தனை லிட்டர் ரத்தமே ஒரு நாளைக்கு? 8 லிட்டரா? எவ்வளோ சொல்லிடுறீங்க? ஆ 33,000 சொன்னாங்களா அந்த ஜெர்சி. 8 லிட்ரு ஒரு நாளைக்கு கறகு தான். இங்கே பாரு தம்பி எப்படி பாரு. சூப்பரா சூப்பர். இதுவும் நல்லா சென மாடுங்க அதெல்லாம். இதே ஜெர்சி மாடுங்க பாருங்கள். இன்னும் நிறையா இருக்குது பாருங்கள். ரேட்டும் ஓரளவுக்கு உங்களால் வந்து கணிக்க முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன மாடுகள்லாம் எந்த அளவுக்கு போவோம், பெரிய மாடுங்க எந்த அளவுக்கு போவோம் அப்படின்றது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். கண்ணுக்குட்டியோட இருக்குங்க. இப்போ தான் பார்த்துட்ருக்காங்க. எவ்வளோ சொல்லிருக்கீங்க இது? அது எவ்வளோ சொல்லிருக்கு? பால்னா ஒரு நாளைக்கு காலையில் சாயந்தரம் ஒரு 13 லிட்டர் கறக்குமா. 45 ரூபா வந்து சொல்லியிருக்காங்க. கண்ணு மாட்டோட இருக்குது. கண்ணு மாடுங்க. இதுவும் நாட்டு பசு மாடுங்க. கண்ணு மாடு பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபாய்க்கு மேலே 30 ரூபா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். மினிமம் ஒரு 30-35 சொல்லுவாங்க. முறா எருமை பெரிய எருமை. முறா தானே? எவ்வளோ என்ன சொல்லி? பாலில் எப்படி கறக்குது? எத்தனை லிட்டரு? 10 லிட்டரு. தாராளம் 10. அதான் மாடு இருக்குது நல்லா. அதுக்கு நாக்கோட பசுவோடைய தூக்கி உட்கார வச்சு
ஒரு 1000 எப்படியும் ஒரு 10 லிட்டரு கறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 லிட்டரு 65-70 சொல்லிட்டு இருக்காங்க ரேட் வந்து. வண்டி மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இறக்கி இப்படியே பேக் சைடாக கொண்டு வந்துட்டாங்க. நம்ம பழைய இடத்துல வந்து வண்டி மாடுகள்லாம் விற்பனை பண்ணுவாங்கன்னு நினச்சோம். ஆனால் அங்கெல்லாம் கொண்டு வரலைங்க. ஆப்போசிட் இந்த பக்கம் நம்ம வண்டி நிற்க வச்சதுக்கு ஆப்போசிட்டாக வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அங்கே நிற்கிதுங்க, கிட்டத்தட்ட ஒரு 6 ஜோடி 7 ஜோடி நிற்குதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ கூட இல்லைங்க. 1 2 3 ஒரு 3 ஜோடி தான் நிற்கிது. 3 ஜோடி தான் நிற்கிது. அந்த 3 ஜோடி மட்டும் உங்களை வந்து காமிக்கிறேன். நிற்கிது வேறு ஒரு 3 ஜோடி தான் நிற்கிது. இல்லை ஒரு வண்டி ஃபுல்லாக வந்தது, ஆனால் எல்லாம் சேல்ஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இவ்வளோதான் நிற்கிது. இதெல்லாம் வந்து எங்கே கொண்டு போயிட்டாங்களா, வாங்கி கொண்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு வண்டி மட்டும்தான் வந்துச்சு இந்த வாரம். இங்கே ஒரு ஜோடி, இது நல்ல பெரிய ஜோடிங்க. இதெல்லாம் எப்படி பார்த்தோன்னா 1.5 லட்ச ரூபா சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு மாடு பெரிய மாடாக இருக்குப்பா. படுத்துட்ருக்கு பாரு, எப்படி படுத்துட்ருக்கு. இல்லை பெரிய சைஸ் காளைங்க. ஓகே, ஏன்னா எங்கே கொண்டு வந்துட்டீங்க இந்த வாரம்? ஆமாம் ஆமாம் ஆமாம், நல்லா முடிஞ்சிச்சிங்களா? 13 மாடு வந்துச்சு. அதான் ஒரு வண்டி தான் வந்துச்சு. நான் வரும்போது தான் வந்தேன். போன வாரம் ஒருத்தர் வந்துட்டு ஆனால் வீடியோ பார்த்து நான் வந்தேன், நான் மாடியே வரல அப்படின்னு வந்தார். அதான் அவ்வளோதாங்க. ஒரே ஒரு வண்டி தான் வந்துச்சு. ஒரு 13 மாடை என்ன கொண்டு வந்தாங்களாம். அதில் ஒரு 6 உருப்படி இங்கே இருக்குது. வந்ததே அவ்வளோதாங்க மாடு. ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். அவ்வளோதான் மாடுங்க.